நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா how to protect your Google account. அதாவது நம்மளுடைய Google அக்கௌண்ட்டை 100% எப்படி நம்ம சேஃபா பாதுகாக்கிறது. இப்போ அதுல என்னென்னலாம் இஷ்யூ வரும், அந்த ப்ராப்ளம் வந்து அந்த எரர் வந்து அது எப்படிலாம் நம்ம சால்வ் பண்ணலாம், ஹேக்கர்ஸ் கிட்ட இருந்து எப்படி நம்ம பாதுகாப்பா இருக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம். அதனால இந்த வீடியோவை நீங்க கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்போ ஹேக்கர்ஸ் வந்து பொதுவா என்னென்ன வழியெல்லாம் பயன்படுத்தி உங்களுடைய அக்கௌண்ட்டை வந்து ஹேக் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவாங்க, மற்றும் உங்களுடைய அக்கௌண்ட்க்கு வந்து பாருங்க சஸ்பிஷியஸ் ஆக்டிவிட்டி டிடெக்டட் சொல்லிட்டு உங்களுக்கு வந்து மெயில் வந்தாலும் சரி, நோட்டிபிகேஷன் வந்தாலும் சரி, நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், இப்போ அது எதுக்காக வருதுன்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்கலாம். அதாவது நம்மளுடைய கூகுள் அக்கௌண்ட்டை எப்படி நம்ம 100% பாதுகாப்பா வச்சுக்கிறது, நம்ம வந்து எல்லாமே டீட்டெயிலா தெளிவா பார்க்க போறோம். கூகுள் அக்கௌண்ட் சேஃப்டியை பத்தி, அதுல இருக்கக்கூடிய முக்கியமான ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து பாருங்க டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்றேன். அதனால கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இது போல இன்ட்ரெஸ்டிங்கான இன்னும் நிறைய அப்டேட்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நான் வந்து இந்த ஃபீச்சர்ஸ் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு முன்னாடி நம்மளுடைய கூகுள் அக்கௌண்ட்டை எப்படி மேனேஜ் பண்றது சொல்லிட்டு அந்த பேஜுக்குள்ள எப்படி போறது சொல்லிட்டு பார்க்கலாம். அதாவது செக்யூரிட்டி செக்கப்பை கம்ப்ளீட் பண்றதுக்கான அந்த பேஜுக்குள்ள எப்படி போறது சொல்லிட்டு பார்க்கலாம். ஜிமெயில் ஆப் ஓபன் பண்ணிட்டு மேல டாப்ல ரைட் சைடுல இருக்கக்கூடிய ப்ரொஃபைல் ஐகான் கிளிக் பண்ணி மேனேஜ் யுவர் கூகுள் அக்கௌண்ட் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. எந்த அக்கௌண்ட்க்கு மேனேஜ் பண்ணுமோ அந்த அக்கௌண்ட்டை நீங்க சைன் இன் பண்ணி மேனேஜ் யுவர் கூகுள் அக்கௌண்ட் கிளிக் பண்ணிட்டு உள்ள வந்தீங்க அப்படின்னா இங்க வந்து பாருங்க செக்யூரிட்டி அண்ட் சைன் இன் சொல்லிட்டு இருக்கும். செக்யூரிட்டி அண்ட் சைன் இன் கிளிக் பண்ணுங்க. செக்யூரிட்டி அண்ட் சைன் இன் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆயிடும். இந்த பேஜ்ல இருந்து நீங்க முழு செக்யூரிட்டி செக்கப்பை நீங்க வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். நீங்க வந்து 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் என்ன பண்றதா இருக்கட்டும், பாஸ்வேர்டு நீங்க வந்து சேஞ்ச் பண்றதா இருக்கட்டும், நீங்க வந்து உங்களுக்கான பாஸ் கீ செட் பண்றதா இருக்கட்டும், எல்லாமே வந்து பாருங்க இந்த பேஜ்ல இருக்கு. நீங்க வந்து ரெக்கவரி இமெயில் அட்ரஸ் ஆட் பண்றதா இருக்கட்டும், உங்களுடைய டிவைஸ் நீங்க எந்தெந்த டிவைஸ்லாம் கனெக்ட் பண்ணிருக்கீங்கன்னு சொல்லிட்டு நீங்க வந்து வியூ பண்ணி செக் பண்ணி பார்க்கறதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் எந்தெந்த ஆப்ஸ்லாம் லிங்க் பண்ணிருக்கீங்கன்னு சொல்லிட்டு நீங்க வந்து வியூ பண்ணி செக் பண்றதா இருக்கட்டும், எல்லாமே வந்து பாருங்க இந்த பேஜ்ல இருந்து நம்ம பண்ண முடியும். ஏன் சொல்றேன் அப்படின்னா இந்த பேஜ் தான் நான் முழுக்க இந்த வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அதனால கன்ஃபியூஷன் ஆகக்கூடாது. இந்த பேஜுக்கு நீங்க வந்து ஜிமெயில் ஆப் வழியாக மேல டாப்ல ரைட் சைடு ப்ரொஃபைல் ஐகான் கிளிக் பண்ணி கூட வரலாம். அப்படின்னா பிளே ஸ்டோர் கூகுள் பிளே ஸ்டோர் மேல டாப்ல ரைட் சைடு ப்ரொஃபைல் ஐகான் கிளிக் பண்ணி கூட மேனேஜ் யுவர் கூகுள் அக்கௌண்ட் கிளிக் பண்ணி இந்த பேஜுக்குள்ள வரலாம். இப்போ வந்து நம்ம பொதுவா பார்க்கணும் அப்படின்னா நம்மளுடைய கூகுள் அக்கௌண்ட், நம்மளுடைய ஜிமெயில் அக்கௌண்ட், அந்த ஜிமெயில் அக்கௌண்ட் இந்த கூகுள் அக்கௌண்ட்டை பயன்படுத்தி தான் நம்ம வந்து எல்லாத்துலயுமே வந்து நம்ம கனெக்ட் பண்ணுவோம். நம்ம ஒரு விஷயம் பண்ணணும், ஒரு ஆப்பை திறக்கணும் அப்படின்னாலே ஃபர்ஸ்ட் ஜிமெயில் அக்கௌண்ட் கேட்கும். கூகுள் அக்கௌண்ட் வழியாக நீங்க வந்து சைன்இன் பண்ணுவீங்க. நிறைய பேர் நீங்க கூகுள் அக்கௌண்ட் மூலமா நீங்க சைன்இன் பண்ணி அந்த ஆப்பை பயன்படுத்துவீங்க. நீங்க வெப்சைட்காக நீங்க வந்து உங்களுடைய கூகுள் அக்கௌண்ட்டை பயன்படுத்துவீங்க. இது போல யூடியூப் நிறைய விஷயத்துக்காக வந்து நீங்க வந்து பண்ணுவீங்க. ஜஸ்ட் இந்த ஒரு அக்கௌண்ட் வந்து அந்த ஜிமெயில் அக்கௌண்ட் அப்படின்றது ஹேக்கரால ஹேக் செய்யப்பட்டால் நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. இப்போ இதை ஸ்ட்ராங் பண்றதுக்கு முக்கியமான ஒரு சில வழிகள்லாம் இருக்கு, ஒரு சில ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கு. அது என்னன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம தெளிவா வந்து பார்த்துருவோம். இதுல ஃபர்ஸ்ட் நீங்க பண்ணக்கூடாத தவறுகள் வந்து நிறைய இருக்கு. இந்த தவறுகள்லாம் நீங்க வந்து பண்ணாம நீங்க வந்து சேஃபா இருப்பீங்க இந்த வீடியோ முழுக்க நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா. ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் வந்து பார்ப்போம். இப்போ ஃபர்ஸ்ட் உங்களுக்கு இந்த ஹேக்கிங் நடக்கிறது ஈஸியா எப்படி ஹேக் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய அக்கௌண்ட்டை வீக் பாஸ்வேர்ட், அதாவது நீங்க ஒரு பாஸ்வேர்டை வந்து நீங்க செட் பண்ணுவீங்க. அந்த பாஸ்வேர்டு வந்து மற்றவங்க ஈஸியா வந்து கண்டுபிடிக்கிற அளவுக்கு வந்து பாஸ்வேர்டு வந்து நீங்க செட் பண்ணுவீங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா இப்போ நிறைய பேர் நம்மளுடைய கூகுள் அக்கௌண்ட்க்கு பாஸ்வேர்டு வந்து ஈஸியா இருக்கும், அப்பதான் வந்து நம்ம சீக்கிரமா நம்மளுடைய அக்கௌண்ட்டை லாகின் பண்ண முடியும்னு சொல்லிட்டு இப்போ 1ல இருந்து 6 வரைக்கும் 10 வரைக்கும் இது போல நம்பர்ஸ் வந்து தொடர்ச்சியா 1 2 3 சொல்லிட்டு போட்டு இருக்கீங்க. இப்போ நார்மலா எந்த ஒரு ஹேக்கரா இருந்தாலும், ஒரு நார்மல் பர்சனா இருந்தாலும், ஒரு கூகுள் அக்கௌண்ட்டோ எந்த ஒரு அக்கௌண்ட்டோ அவங்க வந்து லாகின் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் 1 2 3 நம்பரை போட்டு செக் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் நிறைய பேர் இது பண்ற தப்பு. இது போல பாஸ்வேர்ட் நீங்க செட் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் உங்களுடைய பாஸ்வேர்டு 1 2 3 உங்களுடைய பேர் போட்டு 1 2 3 போடுறது, இது போல இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் உங்களுடைய மொபைல் நம்பரை வந்து பாஸ்வேர்டா செட் பண்றது, அதுக்கப்புறம் உங்களுடைய டேட்டா பர்த் வந்து பாஸ்வேர்டை செட் பண்றது, இது போல வந்து பாருங்க ஈஸியா மத்தவங்க வந்து தெரிஞ்சுக்கிற மாதிரியான பாஸ்வேர்டை நீங்க வந்து செட் பண்ணக்கூடாது. இப்போ நீங்க வந்து இது போல ஈஸியான பாஸ்வேர்ட்லாம் செட் பண்றீங்க அப்படின்னா ஹேக்கர்ஸ் வந்து பல வழியில வந்து யோசிச்சு உங்களுடைய அக்கௌண்ட் வந்து ஹேக் பண்ணுவாங்க. உங்களுடைய பர்சனல் டீடைல்ஸ், உங்க ஃபேமிலி டீடைல்ஸ் எல்லாமே வச்சு அவங்க வந்து செக் பண்ணி எப்படியாவது உங்களுடைய அக்கௌண்ட் வந்து ஹேக் பண்ணிடுவாங்க ஹேக்கர்ஸ். ஆனா நீங்க வந்து ஒரே வழியை பயன்படுத்தி மட்டும் தான் யோசிப்பீங்க. அது என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய அக்கௌண்ட்க்கு ஈஸியான பாஸ்வேர்ட் போட்டா ஈஸியா லாகின் பண்ணிக்கலாம் சொல்லிட்டு உங்களுக்கு இந்த ஒரு மைண்ட் தாட் மட்டும் தான் இருக்கும். ஆனா உங்களுடைய அக்கௌண்ட்டே வந்து போயிடுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து தெரியாது. ஆனா நீங்க வந்து உங்களுடைய அக்கௌண்ட்க்கு ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்டு வந்து செட் பண்ணிக்கோங்க. இப்படிதான் வந்து பாருங்க நம்ம வந்து கூகுள் அக்கௌண்ட்க்கான பாஸ்வேர்டு வந்து செட் பண்ணணும். அது எப்படி செட் பண்ணணும் அப்படின்னா இப்போ கூகுள் அக்கௌண்ட்க்கு ஸ்ட்ராங் பாஸ்வேர்டு வந்து செட் பண்ணணும். எப்பவுமே வந்து பாருங்க நீங்க வந்து கூகுள் அக்கௌண்ட்டை நீங்க வந்து கிரியேட் பண்ணும்போதும் சரி, கூகுள் அக்கௌண்ட்க்கான பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணும்போதும் சரி, அந்த பேஜ் எல்லாம் வந்து அவங்க வந்து நோட்ல கொடுத்துருப்பாங்க. நீங்க வந்து ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்டை உங்களுடைய அக்கௌண்ட்க்கு செட் பண்ணுங்க அப்படி சொல்லிட்டு அவங்களே வந்து சொல்லியிருப்பாங்க. நிறைய பேர் வந்து அதை நீங்க படிக்கிறது கிடையாது. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்டு வந்து அவங்களே செட் பண்ண சொல்லி ரெக்கமெண்ட் வந்து பண்ணுவாங்க. நிறைய பேர் இது வந்து ஃபாலோ பண்றதில்ல. இந்த வீடியோ பாக்குறீங்க அப்படின்னா இதுக்கப்புறம் நீங்க வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீங்க வந்து எப்படி உங்களுக்கான பாஸ்வேர்டை நீங்க செட் பண்ணணும் அப்படின்னா நீங்க வந்து பாருங்க உங்களுடைய கேபிட்டல் லெட்டர் பயன்படுத்தணும். அந்த பாஸ்வேர்ட்ல கேபிட்டல் லெட்டர் பயன்படுத்தணும், ஸ்மால் லெட்டர் பயன்படுத்தணும், நம்பர்ஸ் பயன்படுத்தணும், சிம்பிள்ஸ் பயன்படுத்தணும். இப்போ
கேபிட்டல் லெட்டர், ஸ்மால் லெட்டர், நம்பர்ஸ், சிம்பிள்ஸ் சொல்லிட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி லாங்கான ஒரு பாஸ்வேர்டு வந்து நீங்கள் செட் பண்ணணும். எக்ஸாம்பிளுக்காக உங்களுக்கு நான் ஷோ பண்ணுறேன். இதே மாதிரி வந்து பாருங்க, நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. நீங்கள் செட் பண்ணக்கூடிய பாஸ்வேர்டை நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு மட்டும் தெரியுற மாதிரி. மற்றவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணக்கூடாது. இது போல நீங்கள் வந்து ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்டை செட் பண்ணிக்கோங்க. இப்போ ரெண்டாவது ப்ராப்ளம் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பாஸ்வேர்டு வந்து ரீயூஸ் பண்றது. இப்போ பாஸ்வேர்டு ரீயூஸ் பண்றது அப்படின்னா, இப்போ நிறைய பேர் வந்து பாருங்க, ஒரு சில ஆப்லாம் வந்து நீங்க யூஸ் பண்ணுவீங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, இப்போ ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் இது போல நிறைய ஆப், சோசியல் மீடியாவா இருக்கட்டும், இல்லை முக்கியமான ஆப்ஸா இருக்கட்டும், அந்த ஆப்லாம் நீங்க வந்து சைன் அப் பண்ணுவீங்க. கிரியேட் பண்ணும்போது நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, இப்போ உங்களுடைய கூகுள் அக்கௌண்ட்க்கு என்ன பாஸ்வேர்ட் போடுறீங்களோ அதே பாஸ்வேர்டு வந்து பாருங்க அந்த ஆப்க்கும் போட்டுப்பீங்க. இப்போ இது என்ன ரீசனுக்காக போடுவீங்க அப்படின்னா, நம்ம வந்து எல்லாத்துலயுமே ஒரே பாஸ்வேர்டை யூஸ் பண்ணா நம்ம வந்து எல்லாத்தையும் நம்ம ஓப்பன் பண்றதுக்கு ஈஸியா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட் செட்ல வந்து போடுவீங்க. இது போல வந்து எல்லா ஆப்புக்குமே ஒரே பாஸ்வேர்டை போடுவீங்க, ஒரே மாதிரியா வந்து பாருங்க ரன் பண்ணிட்டு வருவீங்க. இதுதான் நீங்க பண்ணக்கூடிய ஒரு மிஸ்டேக். இப்போ வந்து ஜஸ்ட் ஒரு இடத்துல உங்களுடைய பாஸ்வேர்டு அப்படின்றது லீக் ஆயிடுச்சு அப்படின்னா, அதாவது மற்றவங்களுக்கு தெரிய வந்துருச்சு அப்படின்னா, இப்போ அந்த பாஸ்வேர்டை வச்சு உங்களுடைய கூகுள் அக்கௌண்ட்டை ஆக்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால வந்து பாருங்க, நீங்க வந்து மற்ற ஆப்ஸ்ல அக்கௌண்ட் கிரியேட் பண்ணும்போது பாஸ்வேர்டு வந்து அந்த ஆப், ஒவ்வொரு ஆப்புக்கும் செப்பரேட்டா தனித்தனி பாஸ்வேர்டு வந்து செட் பண்ணிக்கோங்க. இதுதான் வந்து பாருங்க சேஃபா இருக்கும். இல்லைன்னா ஈஸியா உங்களுடைய அக்கௌண்ட்டை வந்து ஹேக்கர்ஸ் வந்து ஆக்ட் பண்ணிடுவாங்க. இப்போ நீங்க வந்து உங்களுடைய கூகுள் அக்கௌண்ட்க்கு வந்து 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் அப்படின்றத நீங்க வந்து எனபிள் பண்ணிருக்க மாட்டீங்க. 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் அப்படின்றது நம்மளுடைய கூகுள் அக்கௌண்ட்க்கு வந்து பாருங்க ரொம்பவே சேஃபான ஒரு விஷயம். இப்போ நீங்க 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் உங்களுடைய கூகுள் அக்கௌண்ட்க்கு நீங்க வந்து ஆன் பண்ணல அப்படின்னா என்ன நடக்கும்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா, நீங்க டைரக்டா உங்களுடைய கூகுள் அக்கௌண்ட் ஜிமெயில் அட்ரஸ் வந்து என்டர் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் நீங்க வந்து உங்களுடைய கூகுள் அக்கௌண்ட்க்கான பாஸ்வேர்டை என்டர் பண்ணுவீங்க. என்டர் பண்ணிட்டு நீங்க வந்து லாகின் கொடுத்தீங்க அப்படின்னா டைரக்டா உங்களுடைய கூகுள் அக்கௌண்ட் வந்து லாகின் ஆயிடும். ஆனா இப்படி லாகின் வந்து ஆகக்கூடாது. இப்படி லாகின் ஆச்சு அப்படின்னா ஈஸியா மற்றவங்களுக்கு உங்களுடைய பாஸ்வேர்டு தெரிஞ்சது அப்படின்னா அவங்க வந்து ஈஸியா உங்களுடைய அக்கௌண்ட் ஆக்ட் பண்ணிடுவாங்க. என்ன வேணா நடக்க வாய்ப்பு இருக்கு. இப்போ நீங்க 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் நீங்க எனபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இப்போ உங்களுடைய ஜிமெயில் அட்ரஸ் என்டர் பண்ணுவீங்க, பாஸ்வேர்டு என்டர் பண்ணுவீங்க, லாகின் கொடுத்துட்டு பிறகு லாகின் ஆகாது. அதுக்கப்புறம் செகண்ட் ஸ்டெப் வெரிஃபிகேஷன் வந்து வரும். செகண்ட் ஸ்டெப் வெரிஃபிகேஷன் அப்படின்னா, இப்போ நீங்க வந்து உங்களுடைய ஃபோன் நம்பர் கொடுத்தோ, உங்களுடைய ஜிமெயில் அட்ரஸ் கொடுத்தோ நீங்க 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் ஆன் பண்ணிருப்பீங்க. இப்போ அதுக்கு வந்து பாருங்க உங்களுக்கு கோட் சென்ட் பண்ணுவாங்க. அந்த கோடை வந்து நீங்க என்டர் பண்ணாதான் நெக்ஸ்ட் வந்து பாருங்க உங்களுடைய அக்கௌண்ட் வந்து லாகின் பண்ணி உள்ள போக முடியும். ஆனா அந்த கோடு வந்து பாருங்க நீங்க வந்து உங்களுடைய ஃபோன் நம்பர் தான் கொடுத்துருப்பீங்க, உங்களுடைய மெயில் அட்ரஸ் தான் கொடுத்துருப்பீங்க, அதுக்கு தான் வந்து கோடு வரும். இப்போ இதுவே வந்து பாருங்க உங்களுடைய கூகுள் அக்கௌண்ட்கான ஜிமெயில் அட்ரஸோ பாஸ்வேர்டோ மற்றவங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு அப்படின்னா அவங்க வந்து அவங்களுடைய ஃபோன்லயோ அல்லது அவங்களுடைய டிவைஸ்ல வந்து உங்களுடைய அக்கௌண்ட்டை லாகின் பண்ண ட்ரை பண்றான்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க. உங்களுடைய ஜிமெயில் அட்ரஸையும் பாஸ்வேர்டையும் போட்டு இப்போ அவங்களால லாகின் பண்ண முடியாது. அடுத்த ஸ்டெப்ல 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷனுக்கான அந்த பேஜ் வந்துடும். இப்போ அந்த பேஜ்ல அந்த கோடு வந்து உங்களுக்கு தான் சென்ட் பண்ணுவாங்க. அந்த கோடு உங்களுக்கு தான் ரிசீவ் ஆகும். இந்த கோடு வந்து அவங்களுக்கு தெரிஞ்சா மட்டும்தான் உங்களுடைய அக்கௌண்ட்டை லாகின் பண்ண முடியும். அது வரைக்கும் பாருங்க உங்களுடைய கூகுள் அக்கௌண்ட் அப்படின்றது சேஃபா தான் இருக்கும். அதனால தான் சொல்றது இப்போ 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் அப்படின்றத ஆன் பண்ணிக்கிங்கன்னு சொல்லிட்டு இப்போ வந்து கூகுள் அக்கௌண்ட் தரப்புலையும் வந்து பாருங்க ஸ்ட்ராங்கா வந்து சொல்லுவாங்க 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் அப்படின்றது எல்லாருமே எல்லாருடைய அக்கௌண்ட்க்கும் ஆன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு, நீங்களும் உங்களுடைய அக்கௌண்ட்க்கு 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் அப்படின்றத ஆன் பண்ணிருக்கீங்களான்னு சொல்லிட்டு செக் பண்ணிட்டு நீங்க வந்து 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் ஆன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து 4வது ப்ராப்ளம் பார்க்கலாம். இந்த ஒரு விஷயத்தையும் நீங்க வந்து பாருங்க உங்களுடைய கூகுள் அக்கௌண்ட்ல ஆன் பண்ண மாட்டீங்க. இப்போ வந்து பாஸ்கி அப்படின்றது நம்மளுடைய கூகுள் அக்கௌண்ட்ல வந்து கொண்டு வந்துட்டாங்க. இந்த பாஸ்கி அப்படின்னா என்ன, இது எப்படி வேலை செய்யணும்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ வந்து பாஸ்கி அப்படின்றது வந்து பாருங்க உங்களுடைய மொபைலுக்கு போட்டிருக்கக்கூடிய லாக் தான் பாஸ்கி அப்படின்றது. பயோமெட்ரிக்கா இருக்கட்டும், ஃபேஸா இருக்கட்டும், ஃபேஸ் லாக்கா இருக்கட்டும், அல்லது பேட்டர்ன் ஃபிங்கர் பிரிண்டா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து பாருங்க பாஸ்கி. இப்போ நம்மளுடைய கூகுள் அக்கௌண்ட்ல நம்ம வந்து ஒரு இடத்துல வந்து நம்மளுடைய கூகுள் அக்கௌண்ட்கான பாஸ்வேர்டை என்டர் பண்றோம் அப்படின்னா, இப்போ நீங்க பாஸ்கி செட் பண்ணும்போது உங்களுடைய மொபைலுக்கு போட்டிருக்கக்கூடிய லாக்கை வச்சு நம்ம வந்து அன்லாக் பண்ணிட்டு அடுத்த ஸ்டெப்க்கு வந்து போயிடலாம். பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்றதா இருக்கட்டும், நம்மளுடைய அக்கௌண்ட்ல லாகின் பண்றதா இருக்கட்டும், பாஸ்கியை பயன்படுத்தி நம்ம இதை வந்து பண்ணிக்க முடியும். நீங்க வந்து பாஸ்கி செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இப்போ உங்களுடைய மொபைலுக்கு போட்டிருக்கக்கூடிய இந்த பயோமெட்ரிக் இந்த ஆப்ஷன்ஸை நீங்க வந்து பயன்படுத்தும் பொழுது நல்லாவே ரொம்பவே சேஃபா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஒரு சில ஹேக்கிங் வெப்சைட்ஸ்னாலையும் அந்த ஃப்ராட்லாம் நடக்கக்கூடிய அந்த வெப்சைட்ஸ்னாலேயும் வந்து பாருங்க ஆக்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கூகுள் தரப்புல வந்து சொல்றாங்க. அதனால பாஸ்கி யூஸ் பண்ணா உங்களுடைய அக்கௌண்ட் வந்து இன்னும் சேஃபா இருக்கும்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்றாங்க. நீங்க வந்து பாஸ்கியை வந்து ஆன் பண்ணல அப்படின்னா உங்களுடைய மொபைல் டிவைஸ்க்கு வந்து ஆன் பண்ணிக்கோங்க, சேஃபா இருக்கும். நீங்க உங்களுடைய பாஸ்வேர்டுக்கு பதிலாக உங்களுடைய பாஸ்கியை வந்து பயன்படுத்திக்கலாம். இப்போ அதுக்கப்புறம் வந்து பாருங்க நெக்ஸ்ட் நம்ம வந்து ப்ராப்ளம் 5 வந்து பார்ப்போம். இப்படி கூட வந்து பாருங்க ஹேக்கர்ஸ் வந்து உங்களுடைய அக்கௌண்ட்டை வந்து ஹேக் வந்து பண்ணுவாங்க. அதாவது பிஷிங் அட்டாக்ஸ். இப்போ இந்த பிஷிங் அட்டாக்ஸ்ல வந்து பாருங்க இப்போ நிறைய ஹேக்கர்ஸ் வந்து
ஸ்பேம் மெயில்லாம் வந்து பாருங்க அனுப்புவாங்க. அதாவது ஃபேக் மெயில்லாம் வந்து பாருங்க உங்களுக்கு வந்து அனுப்புவாங்க. அதாவது கூகுள் அனுப்புன மாதிரியே வந்து மெயில் வந்து இருக்கும். ஆனா வந்து கூகுள் தரப்புல வந்து வந்திருக்காது. ஆனா கூகுள் தரப்புலயே மெயில் வரும். பட் அதை வந்து நீங்க செக் பண்ணணும். இது வந்து கூகுள் தரப்புல வந்த மெயிலா அல்லது ஹேக்கர்ஸ் கிட்ட இருந்து வந்த மெயிலான்னு சொல்லிட்டு. ஓகே. இப்போ வந்து பாருங்க கூகுள் தரப்புல எந்த மாதிரியான மெயில் அனுப்புவாங்க அப்படின்னா, யுவர் அக்கௌண்ட் வில் பி டிசபிள்டு சொல்லிட்டு இது போல வந்து வரும். அதுக்கப்புறம் சஸ்பீசியஸ் லாகின் ரிடெக்டட் சொல்லிட்டு வரும். அதுக்கப்புறம் வெரிஃபை யுவர் அக்கௌண்ட் நவ் சொல்லிட்டு இது போல வந்து பாருங்க ஒரு சில மெயில்லாம் வரும். இப்போ கூகுள் தரப்புலையும் இது மாதிரி மெயிலாம் வந்து அனுப்புவாங்க, ஹேக்கர்ஸ் வந்து அனுப்புவாங்க. நீங்க வந்து இந்த மெயிலை நீங்க கிளிக் பண்ணி உள்ள போனீங்க அப்படின்னா அதுல வந்து பாஸ்வேர்டு கேட்கும். உங்களுடைய பாஸ்வேர்டு நீங்க போட்டீங்க அப்படின்னா ஈஸியா வந்து உங்களுடைய கூகுள் அக்கௌண்ட்டை ஹேக் பண்ணிடுவாங்க. ஆனா கூகுள் தரப்புல வந்து பாருங்க உண்மையாவே இது போல எதனா ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னா இது மாதிரி மெயில்லாம் வரும். அப்பெல்லாம் என்ன பண்ணலாம் சொல்லிட்டு நான் வந்து சொல்றேன். இப்போ இது போல ஹேக்கர்ஸ் கிட்ட இருந்து வருது அப்படின்னா நீங்க நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ அப்படி வந்திருக்கக்கூடிய மெயில் வந்து இப்போ வந்து அந்த ஃப்ரம் அட்ரஸ் வந்து நீங்க செக் பண்ணணும். யாருக்கிட்ட இருந்து இது வந்து வந்திருக்கு, உண்மையாவே இது வந்து கூகுள் தரப்புல இருந்து வந்திருக்கா அல்லது ஹேக்கர்ஸ் கிட்ட வந்திருக்கான்னு சொல்லிட்டு. இப்போ நீங்க வந்து அந்த மெயிலோட ஃப்ரம் அட்ரஸ் நீங்க வந்து செக் பண்ணும்போது எங்கிருந்து வந்திருக்குன்னு சொல்லிட்டு அதுல வந்து பாருங்க கூகுளோட அபிஷியல் மெயில் அட்ரஸ் வந்து இருக்கும். உங்களுக்கு வந்து noreply@google.com சொல்லிட்டு உங்களுக்கு வந்து இது போல வந்து மெயில் வந்து இருக்கும். இது போல இருந்துச்சு அப்படின்னா அது வந்து கூகுள் தரப்புல வந்து மெயிலா இருக்கும் ஃப்ரம்ல. இதுவே noreply@google.com இது போல அந்த மெயில் இல்லாம வேற எதனா மெயில் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஸ்கேமர் அனுப்பின மெயிலா கூட இருக்கலாம். இப்போ வந்து பாருங்க இது போல வந்துச்சு அப்படின்னா இது வந்து அபிஷியலா கூகுள் தரப்புல வந்து மெயிலான்னு சொல்லிட்டு நீங்க வந்து செக் பண்ணிக்கோங்க. வெரிஃபை பண்றது ரொம்பவே முக்கியம். இப்போ கூகுள் வந்து எந்த ஒரு இமெயில் அனுப்பியும் நாங்க வந்து உங்ககிட்ட பாஸ்வேர்டு வந்து கேட்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அதனால நீங்க வந்து எந்த ஒரு விஷயத்த நீங்க வந்து ஓப்பன் பண்ணி பாக்குறதுக்கு முன்னாடியும் அந்த மெயில் ஓப்பன் பண்ணி இந்த லிங்க்குள்ள போறதுக்கு முன்னாடியும் நீங்க வந்து ஒரு தடவை கூகுள் தரப்புல வந்து மெயிலான்னு சொல்லிட்டு நீங்க செக் பண்ணிக்கணும். அப்படியே அவங்க வந்து மெயில் அனுப்பி பாஸ்வேர்ட்லாம் ஒரு சில விஷயத்த லாகின் பண்ண சொல்லிட்டு சொன்னா கூட நீங்க வந்து அபிஷியலா அங்கிருந்து கூகுள் தரப்புல இருந்து வந்திருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணிட்டு தான் அந்த ப்ராசஸ் நெக்ஸ்ட் வந்து நீங்க பண்ணணும். இப்போ நம்ம அதுக்கப்புறம் ப்ராப்ளம் 6 வந்து பார்ப்போம். இப்போ நீங்க வந்து உங்களுடைய கூகுள் அக்கௌண்ட்ல பண்ணக்கூடிய ஒரு மிஸ்டேக் தான் இது. இப்போ வந்து பாருங்க, இப்போ நீங்க வந்து ஒரு கூகுள் அக்கௌண்ட் கிரியேட் பண்றீங்க அப்படின்னா நீங்க வந்து உங்களுடைய கூகுள் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணும்போது ரெக்கவரி இமெயில் அட்ரஸோ ரெக்கவரி ஃபோன் நம்பரோ ஆட் பண்ண சொல்லி உங்களுக்கு வந்து சொல்லுவாங்க. அப்படி ஒரு ஆப்ஷன் வந்து வரும். ஆனா நீங்க வந்து பாருங்க ரெக்கவரி ஃபோன் நம்பரும் ஆட் பண்ணாம ரெக்கவரி இமெயில் அட்ரஸும் ஆட் பண்ணாம அந்த பேஜ் வந்து ஸ்கிப் பண்ணிட்டு நீங்க டைரக்ட் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிடுறீங்க. அப்படி இல்லைன்னா உங்களுடைய கூகுள் அக்கௌண்ட்க்கு நீங்க வந்து ரெக்கவரி இமெயில் அட்ரஸும் ரெக்கவரி ஃபோன் நம்பரும் நீங்க வந்து ஆட் பண்ண மாட்டீங்க. இதுதான் நீங்க பண்ணக்கூடிய மிகப்பெரிய ஒரு மிஸ்டேக். இப்போ வந்து பாருங்க நம்ம வந்து ரெக்கவரி ஃபோன் நம்பரா இருக்கட்டும் அல்லது ரெக்கவரி இமெயில் அட்ரஸா இருக்கட்டும் நம்ம வந்து ஆட் பண்ணி வச்சுக்கணும் நம்மளுடைய கூகுள் அக்கௌண்ட்க்கு. ரொம்ப ஒரு சேஃபான ஒரு விஷயம் இந்த ரெக்கவரி ஃபோன் நம்பரும் ரெக்கவரி இமெயில் அட்ரஸ் அப்படின்றது. இப்படி நீங்க ஆட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இப்போ வந்து உங்களுடைய அக்கௌண்ட் வந்து ஆபத்துல மாட்டிக்கிச்சு அப்படின்ற பட்சத்துல உங்களுடைய ரெக்கவரி ஃபோன் நம்பரும் ரெக்கவரி இமெயில் அட்ரஸும் வச்சு தான் உங்களுடைய இந்த கூகுள் அக்கௌண்ட்டை ரெக்கவரி வந்து பண்ண முடியும். இப்போ ரெக்கவரி ஃபோன் நம்பரா இருக்கட்டும் ரெக்கவரி இமெயில் அட்ரஸா யாருக்கு கொடுக்கலாம்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா நீங்களே வந்து 2 இமெயில் அட்ரஸ் வச்சிருந்தா அதை நீங்க கொடுக்கலாம் ப்ராப்பரா ரன் பண்றீங்க அப்படின்னா. அப்படி இல்லைன்னா உங்களுடைய ஃபேமிலியில் இருக்க க்ளோஸா யாருன்னா இருக்காங்களா அப்படின்னா அவங்க வந்து ப்ராப்பரா அவங்களுடைய இமெயில் அட்ரஸ் யூஸ் பண்றாங்க, ரெகுலரா யூஸ் பண்றாங்க, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னா அவங்களுடைய கூகுள் அக்கௌண்ட் அந்த ஜிமெயில் அட்ரஸ் வந்து ரெக்கவரிக்காக கொடுத்துக்கலாம். அப்படி கொடுத்துட்டீங்க அப்படின்னா இப்போ உங்களுடைய அக்கௌண்ட்டை வந்து ஆக்ட் பண்ற ஒரு சுச்சுவேஷன் வந்துருச்சு, யாராவது ஆக்ட் பண்ணிட்டாங்க அப்படி இல்லைன்னா இந்த சஸ்பிசியஸ் ஆக்டிவிட்டிஸ் எங்கன்னா வந்து லாகின் நடந்திருக்கு உங்களுடைய அக்கௌண்ட் அப்படின்ற முக்கியமான ஒரு எரர்ஸ் அலர்ட்ஸ் எல்லாம் வரும்போது இப்போ வந்து உங்களுக்கும் மெயில் வந்து அனுப்புவாங்க. அதே சமயம் உங்களுடைய அக்கௌண்ட் வந்து உங்ககிட்ட ஆக்சஸ்ல இல்லை அப்படின்ற பட்சத்துல ரெக்கவரி இமெயில் அட்ரஸ்க்கு தான் வந்து பாருங்க அந்த அலர்ட் மெசேஜ் அந்த இமெயில் வந்து சென்ட் பண்ணுவாங்க. உங்களுடைய அந்த மெயின் இமெயில் அட்ரஸ் வந்து கூகுள் அக்கௌண்ட் வந்து ஆபத்துல இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ரெக்கவரி இமெயிலுக்கு தான் வந்து பாருங்க தெரியப்படுத்துவாங்க. நீங்க வந்து அந்த ரெக்கவரி இமெயிலை வச்சு தான் உங்களுடைய அந்த மெயின் இமெயில் அட்ரஸை கூகுள் அக்கௌண்ட்டை ரெக்கவர் பண்ண முடியும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ரொம்பவே இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். இப்போ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பாருங்க ப்ராப்ளம் 7 வந்து பார்ப்போம். அன்னோன் டிவைசஸ் லாகின்ஸ். இப்போ வந்து பாருங்க உங்களுடைய கூகுள் அக்கௌண்ட்டை வேற டிவைஸ்ல வந்து பாருங்க நீங்க வந்து லாகின் பண்ணி வச்சிருப்பீங்க. நீங்க வந்து லாகின் பண்ணிட்டு இப்போ திடீர்னு அந்த டிவைஸை வந்து நீங்க யூஸ் பண்ணாம விட்டுருப்பீங்க. ஆனா தொடர்ச்சியா உங்களுடைய கூகுள் அக்கௌண்ட்ல அந்த டிவைஸ் வந்து கனெக்ட்ல இருக்கும். அப்படி இருக்கிற பட்சத்துல நீங்க வந்து செக் பண்ணி அந்த டிவைஸை வந்து நீங்க லாக் அவுட் பண்ணிக்கணும். இதுவே நீங்க உங்களுடைய கூகுள் அக்கௌண்ட்டை வேற டிவைஸ்ல லாகின் பண்ணாம வேற ஒருத்தவங்க உங்களுடைய அக்கௌண்ட்டை பாஸ்வேர்ட்லாம் தெரிஞ்சு அவங்க லாகின் பண்ணி ஆக்ட் பண்ணி பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா நீங்களும் அதை வந்து செக் பண்ணி வேற டிவைஸ் இருக்கிற பட்சத்துல அதை நீங்க கிளிக் பண்ணி சைன் அவுட் பண்ணி விடலாம். சைன் அவுட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்களுடைய டிவைஸ்ல இருந்து உங்களுடைய அக்கௌண்ட் வந்து சைன் அவுட் ஆயிடும். நீங்க வந்து இது வந்து செக் பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா சஸ்பிசியஸ் ஆக்டிவிட்டி டிடெக்டட் இது போல உங்களுக்கு வந்து அந்த செக்யூரிட்டி அலர்ட் வந்து வரும். இது போல செக்யூரிட்டி அலர்ட் வரும்போது இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் செக் பண்ண வேண்டியது உங்களுடைய டிவைஸ்ல யுவர் டிவைசஸ்ல அதுல வந்து எந்தெந்த டிவைஸ் எல்லாம் கனெக்ட் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு செக் பண்ணணும். எந்தெந்த டிவைஸ் போனா இருக்கட்டும் அல்லது லேப்டாப் கம்ப்யூட்டரா இருக்கட்டும் எந்த டிவைஸ் வந்து கனெக்ட் ஆயிருக்கு, அந்த டிவைஸ் நேம் என்ன, எந்த டைம்ல கனெக்ட் ஆயிருக்கு,
எந்த லொகேஷன்ல கனெக்ட் ஆயிருக்கு, இது எல்லாமே நீங்க வந்து பாருங்க செக் பண்ணணும். இப்போ நீங்க வந்து செக் பண்ணும்போது உங்களுடைய டிவைஸ் இருந்தா அப்படியே விட்டுலாம். உங்களுடைய டிவைஸை தவிர வேற ஒருத்தவங்க புதுசா அதுல தெரியுறாங்க அப்படின்ற பட்சத்துல உடனே நீங்க பண்ண வேண்டியது அவங்களுடைய டிவைஸ் அந்த இடத்துல கிளிக் பண்ணி சைன் அவுட் பண்ணி விட்டுணும். சைன் அவுட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்களுடைய டிவைஸ்ல இருந்து உங்களுடைய அக்கௌண்ட் வந்து சைன் அவுட் ஆயிடும். உங்களுக்கு இது போல இந்த சஸ்பிசியஸ் ஆக்டிவிட்டி, இது போல இந்த செக்யூரிட்டி அலர்ட்லாம் வருது அப்படின்னா நிறைய பேர் வந்து அவங்களுடைய இமெயில் அட்ரஸ்லயா இருக்கட்டும், அவங்களுக்கு நோட்டிபிகேஷன் அலர்ட் வரும்போது வந்து கண்டுக்காம விட்டுருவீங்க. இதை நீங்க கண்டுக்காம விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுடைய கூகுள் அக்கௌண்ட்கே வந்து பாருங்க பேர் ஆபத்துன்னு கூட சொல்லலாம். இப்போ வந்து நீங்க ஒவ்வொரு டைமும் இந்த சஸ்பிசியஸ் ஆக்டிவிட்டி சொல்லிட்டு இந்த கூகுள் தரப்புல இந்த செக்யூரிட்டி அலர்ட் வரும்போது உங்களுடைய கூகுள் அக்கௌண்ட்டை போயிட்டு நீங்க வந்து செக் பண்ணணும். யுவர் டிவைசஸ்ல போயிட்டு எந்தெந்த டிவைஸ் கனெக்ட் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு செக் பண்ணிட்டு வேற டிவைஸ் இருந்தா கண்டிப்பா நீங்க வந்து சைன் அவுட் பண்ணி விட்டுறணும். சைன் அவுட் பண்ணிட்டு உடனே நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய கூகுள் அக்கௌண்ட்கான பாஸ்வேர்டு வந்து நீங்க சேஞ்ச் பண்ணிடணும். உங்களுடைய கூகுள் அக்கௌண்ட்கான பாஸ்வேர்டு தெரிஞ்சுக்கிட்டு தான் அவங்க வந்து லாகின் பண்ணிருப்பாங்க. அதே பாஸ்வேர்டு வச்சிருந்தா நீங்க சைன் அவுட் பண்ணிவிட்டாலும் திரும்ப வந்து அதே பாஸ்வேர்டு யூஸ் பண்ணி லாகின் பண்ணிப்பாங்க. நீங்க வந்து சைன் அவுட் பண்ணிட்டு திரும்ப உங்களுடைய கூகுள் அக்கௌண்ட்கான பாஸ்வேர்டை மாத்திட்டீங்க அப்படின்னா திரும்ப புதிய பாஸ்வேர்டை போட்டு அவங்களால லாகின் வந்து பண்ண முடியாது. அதனால உடனே பாஸ்வேர்டை மாத்திரணும். அதுக்கப்புறம் 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் அப்படின்றத எனபிள் பண்ணி வச்சிருக்கணும். 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் ஆன் பண்ணல அப்படின்னா உடனே போயிட்டு 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் ஆன் பண்ணிக்கணும். இப்போ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பாருங்க நம்ம வந்து ப்ராப்ளம் 8 வந்து பார்ப்போம். இப்போ வந்து பாருங்க தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ்க்குலாம் வந்து பாருங்க நீங்க வந்து ஆக்சஸ் வந்து கொடுத்துருப்பீங்க. இப்போ நிறைய ஆப்ஸ் எல்லாம் வந்து பாருங்க உங்களுடைய கூகுள் அக்கௌண்ட்டை பயன்படுத்தி தான் நீங்க வந்து பயன்படுத்திக்கிட்டு இருப்பீங்க, யூஸ் பண்ணுவீங்க. ஒரு நிறைய ஆப்பை நீங்க வந்து சைன் இன் பண்ணோம் அப்படின்னாலே கூகுள் அக்கௌண்ட்டை பயன்படுத்துற மாதிரி இருக்கும். இது போல வந்து பாருங்க உங்களுக்கு பயனுள்ள ஆப் இருக்கும், பயன் இல்லாத ஆப் இருக்கும். இதுக்கு முன்னாடி ஒரு சில ஆப்ஸ் எல்லாம் நீங்க வந்து கனெக்ட் பண்ணிட்டு ஆக்சஸ் கொடுத்துட்டு நீங்க வந்து அந்த ஆப்பை இப்போ யூஸ் பண்ணாம போயிடலாம், அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு இருக்கலாம். அப்படின்ற தேவையில்லாத ஆப்ஸ் எல்லாம் வந்து பாருங்க நீங்க வந்து உங்களுடைய கூகுள் அக்கௌண்ட்ல இருந்து ரிமூவ் பண்ணிக்கணும். இப்போ வந்து நீங்க உங்களுடைய கூகுள் அக்கௌண்ட் மேனேஜ் கூகுள் அக்கௌண்ட்ல போயிட்டு செக்யூரிட்டி அண்ட் சைன் கிளிக் பண்ணிட்டு அந்த பேஜ் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா அதுல வந்து லிங்க்டு டிவைசஸ், லிங்க்டு ஆப்ஸ் அது போல என்ன இருக்கும், லிங்க்டு ஆப்ஸ் சொல்லிட்டு இருக்கோம். இப்போ அதுல நீங்க செக் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா இப்போ இதுக்கு முன்னாடி நீங்க ஆக்சஸ் கொடுத்த அந்த ஆப்லாம் இருக்கும், தேவையில்லாத ஆப்லாம் ரிமூவ் பண்ணிக்கலாம். எந்த ஆப்னால உங்களுக்கு ஆபத்து வரும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஆப் எல்லாமே வந்து பாருங்க நீங்க வந்து ரிமூவ் பண்ணிடலாம், டிலீட் வந்து பண்ணி விட்டுறலாம். இப்படி டெலிட் பண்ணும்போது உங்களுடைய அக்கௌண்ட் வந்து சேஃபா இருக்கும். இல்லைனா அந்த ஆப் மூலமா கூட உங்களுக்கு வந்து பிரச்சனை வர்றது வாய்ப்பு இருக்கு. சில நேரத்துல வந்து பாருங்க உங்களுக்கே தெரியாம கூட வந்து பாருங்க ஒரு சில ஆப்புக்கு வந்து பாருங்க ஆக்சஸ் வந்து போயிருக்கலாம். அதாவது நீங்க வந்து செக் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியும். இப்போ நம்ம வந்து ஆக்சஸ் கொடுத்த ஆப்பா இல்ல நம்ம ஆக்சஸ் கொடுக்காம வேற எதனா ஆப் உள்ள இருக்கா, நம்மளுடைய அக்கௌண்ட் ஆக்ட் பண்ற மாதிரி இருக்கான்னு சொல்லிட்டு நீங்க வந்து செக் பண்ணிட்டு அது வந்து உங்களுக்கு ஆபத்தான ஆப்பா இருந்தா நீங்க வந்து உடனே அதை வந்து டெலீட் பண்ணிடணும், ரிமூவ் பண்ணிடணும். இப்படி பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய அக்கௌண்ட் வந்து சேஃபா இருக்கும். இப்போ அதுக்கப்புறம் நீங்க வந்து உங்களுடைய கூகுள் அக்கௌண்ட்ல நீங்க வந்து பண்ணக்கூடிய ஒரு மிஸ்டேக் என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா இப்போ வந்து இதுதான் வந்து ஃபுல் செட்டப்பே. அதாவது செக்யூரிட்டி செக்அப் அப்படின்றது நீங்க பண்ணணும். உங்களுடைய கூகுள் அக்கௌண்ட்க்கு செக்யூரிட்டி செக்அப் அப்படின்னா உங்களுடைய அக்கௌண்ட்டோட ஃபுல் செக்யூரிட்டியும் என்னென்ன பாஸ்வேர்டு, 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன், பாஸ் கீ இது போல வந்து பாருங்க அந்த டிவைஸ் வந்து எந்தெந்த டிவைஸ் கனெக்ட் ஆயிருக்கு இதெல்லாம் செக் பண்றது, இந்த ரெக்கவரி ஆப்ஷன், ஆப் ஆக்சஸ் எல்லாத்தையும் சேர்த்து எல்லாமே கரெக்டா இருக்கணும்னு செக் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான் இந்த செக்யூரிட்டி செக்அப் அப்படின்றது. இது வந்து நீங்க ஒரே இடத்துல பண்ணிக்கலாம். நீங்க அதுக்குள்ள போயிட்டு உங்களுடைய அக்கௌண்ட் வந்து கரெக்டா ப்ரொடெக்டடா இருக்கான்னு சொல்லிட்டு நீங்க வந்து செக் பண்ணிக்கலாம். அதுல எதுனா நீங்க செட் பண்ணாம விட்டா அது வந்து எரர் காமிக்கும். அதை வந்து நீங்க ஃபில் பண்ணி உங்களுடைய செக்யூரிட்டி செக்அப் வந்து நீங்க செக் பண்ணி கரெக்டா வச்சுக்கலாம். அப்படி செக்யூரிட்டி செக்அப் கரெக்டாக கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா எல்லா செக்யூரிட்டியுமே கரெக்டாக இருக்கும் உங்களுடைய கூகுள் அக்கௌண்ட். நீங்கள் வந்து மந்த்லி ஒரு தடவை நீங்கள் வந்து உள்ள போயிட்டு செக் பண்ணணும் செக்யூரிட்டி செக்அப்லாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு உங்களுடைய கூகுள் அக்கௌண்ட்க்கு செக்யூரிட்டி செக்அப்பை நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க, கரெக்டாக வந்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து கடைசியாக வந்து உங்களுக்கு இந்த சஸ்பிசியஸ் ஆக்டிவிட்டிஸை பற்றி நான் வந்து சொல்லிடுறேன். இந்த சஸ்பிசியஸ் ஆக்டிவிட்டி இந்த செக்யூரிட்டி அலர்ட் வந்து எப்போலாம் வரும்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து நீங்கள் ஒரு இடத்துல நீங்கள் வந்து இருக்கீங்க அப்படின்னா ஒரு லொகேஷனில் நீங்கள் வந்து உங்களுடைய கூகுள் அக்கௌண்ட்டை பயன்படுத்திட்டு நீங்கள் வேற ஒரு லொகேஷனுக்கு போயிட்டு நீங்கள் லாக் அவுட் பண்ணிட்டு திரும்ப லாகின் பண்ணும்போதோ நீங்கள் வேற லொகேஷனுக்கு மாறும்போதோ சம்டைம்ஸ் வந்து பாருங்க இந்த செக்யூரிட்டி அலர்ட் வந்து வரும். இப்போ ஏன் அப்படின்னா அது வந்து கூகுளுக்கு வந்து சந்தேகம் வந்துடும், அது நீங்க தானா இல்ல வேற ஒருத்தவங்க வந்து வேற லொகேஷன்ல போயிட்டு உங்களுடைய அக்கௌண்ட் ஆக்ட் பண்ணி லாகின் பண்றாங்கன்னு சொல்லிட்டு அந்த டைம்ல வந்து செக்யூரிட்டி அலர்ட் வந்து அனுப்பும். அந்த டைம்ல நீங்க சேஃபா இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து பாருங்க நீங்க வந்து உங்களுடைய மொபைல்ல VPN எதனா கனெக்ட் பண்ணி நீங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது உங்களுடைய கூகுள் அக்கௌண்ட்குள்ள போயிட்டு நீங்க வந்து உங்களுடைய கூகுள் அக்கௌண்ட்டை லாகின் பண்றதோ இது போல விஷயங்கள்லாம் நீங்க வந்து பண்ணும்போது கூகுள் சம்மந்தப்பட்ட எதனா ஒரு விஷயம் பண்ணும்போது கூகுளுக்கு வந்து சந்தேகம் வந்துடும். அந்த டைம்ல வந்து பாருங்க உங்களுக்கு இது போல செக்யூரிட்டி அலர்ட் நோட்டிபிகேஷன் வந்து வரும். அந்த டைம்ல வந்து பாருங்க நீங்க வந்து VPN வந்து பயன்படுத்தக்கூடாது. உங்களுடைய அக்கௌண்ட்டை நீங்க ஆக்சஸ் பண்ணும்போது லாகின் பண்ணும்போது பாஸ்வேர்ட்லாம் போடும்போது நீங்க வந்து VPN வந்து ஆஃப் பண்ணிக்கணும். VPN கனெக்ட் பண்றீங்க அப்படின்னா அது வந்து வேற ஒரு கண்ட்ரியோட சர்வர் வந்து கனெக்ட் ஆகும். அப்படின்ற பட்சத்துல அந்த லொகேஷன் அப்படின்றது மாறும். அந்த டைம்ல வந்து இது போல சஸ்பிசியஸ் ஆக்டிவிட்டி சொல்லிட்டு வந்து பாருங்க கூகுள் வந்து முடிவு பண்ணி உங்களுக்கு வந்து அலர்ட் அமைச்சிருவாங்க. அதனால இதே நீங்க வந்து சேஃபா பயன்படுத்திக்கோங்க. எப்பவுமே உங்களுடைய கூகுள் அக்கௌண்ட் வந்து நீங்க வந்து ஒரே லொகேஷன்ல இருந்து ஆன் பண்ணுங்க. அது போல செக்யூரிட்டி அந்த அலர்ட் அப்படின்றது உங்களுக்கு வந்து குறைவா வரும். நீங்க லொகேஷன் மாறி மாறி பயன்படுத்தும் போது செக்யூரிட்டி அலர்ட் வந்து அதிகமா வரது வாய்ப்பு இருக்கு. செக்யூரிட்டி அலர்ட் வந்தா உங்களுடைய மொபைல்ல யுவர் டிவைசஸ்ல போயிட்டு உங்களுடைய டிவைஸ் மட்டும் தான் இருக்கான்னு சொல்லிட்டு நீங்க வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டு வேற டிவைஸ் இருந்தா சைன் அவுட் பண்ணி விட்டுட்டு உங்களுடைய பாஸ்வேர்ட் மாத்திக்கோங்க, ரெக்கவரி இமெயில் அட்ரஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இது போல எல்லா செக்யூரிட்டி செக்அப்பும் கம்ப்ளீட்டா வந்து நீங்க செட் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய கூகுள் அக்கௌண்ட் அப்படின்றது ரொம்பவே சேஃபா இருக்கும். இப்போ வந்து
வந்து உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கூகுளை எப்படி நம்ம சேஃபா பாதுகாக்கிறதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ மூலமா உங்களுக்கு தெளிவா தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது போல நிறைய வீடியோஸ் நீங்க தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.